Hello dears, welcome to Alma. Please support my channel. ஆமாம், என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்காட்டினாலும் எதில் என்ன தப்பு இருக்குது, தவறு இருக்குது, இன்னும் நான் என்ன திருத்திக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்கப்பா. ஆமாம், இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, நம்பிக்கை. அதாவது நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறத விட தன்னம்பிக்கைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்பிக்கைக்கும் தன்னம்பிக்கைக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்பிக்கை அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, யாராவது ஒருத்தர் நம்மளை வந்து மோட்டிவேஷனாக சொல்கிறது, நீ உன்னால் முடியும்ப்பா பாருப்பா அப்படின்னு சொல்கிறது வந்து நம்பிக்கை. நம்மளை வந்து மோட்டிவேஷன் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் வந்து நம்பிக்கை. தன்னம்பிக்கை அப்படின்றது என்னென்னா, அடுத்தவங்க சொல்லியோ இது பண்ணியோ வரக்கூடாது, நம்மளை நாமளே மேம்படுத்தி கொள்ளுவது. கான்ஃபிடென்ட்டாக இன்னொருத்தர் சொல்லி செய்யக்கூடாது, நம்மளால் முடியும்ப்பா இதை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை நம் மனதிற்கு போடக்கூடிய அந்த விதை தான் தன்னம்பிக்கை. நம்பிக்கையை விட என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்பிக்கையை விட தன்னம்பிக்கை தான் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதுக்கு என்ன செய்யலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளை நாம் மதிக்க கற்றுக்குறோங்க. நம்ம இப்படி இருக்கமோ அப்படி இருக்கமோ, நம்மளை யார் மதிப்பாக, நம்ம ரொம்ப வந்து பேசிக்கலாக என்ன சொல்லலாம்னா, நம்மளோட இன்கம்மை வச்சே சொல்லலாம். நம்ம வந்து ரொம்ப லோவாக இருக்கோமே, நம்ம வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப நம்ம லோவாக இருக்கோம், நம்மளை எப்படி வந்து சமுதாயத்தில் நம்மளை அங்கீகரிப்பாங்க அப்படின்றத பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட ஒரி பண்ணாதீங்க. நம்ம வந்து எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்றத மட்டும் நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக நம்மளாலையும் அடுத்த நகர்வுக்கு நாம் கண்டிப்பாக செல்லலாம். அதற்கு என்ன வேணும்னா, நம்மளை நம்ம நம்பணும். அப்போ தான் நம்ம அதில் ஜெயிக்க முடியும். இதில் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நமக்கு என்ன தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு குறிக்கோளை வந்து ரவுண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுன்றதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு நோட்டில் வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதில் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு, இது ஃபஸ்ட்டு நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை வந்து நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலே அதுக்கான வேலை வந்து கண்டிப்பாக வரும். அதிலேருந்து நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அதனால ஒவ்வொரு மனிதருக்கும் தயவு செஞ்சு நம்பிக்கை அப்படின்றத விட தன்னம்பிக்கை வந்து மிக மிக அவசியம். அதை கைவிட்டுறாதீங்க. ஆமாம், தன்னம்பிக்கையோடு நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ஜெயிப்போம். நானும் என்னோட கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்காகவும். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் ஏதாவது திரும்ப நான் சொல்கிறேன், ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கப்பா. ஓகே.